கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். தி ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லெனின் துரைராஜ். 33வது ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் நகரில் நடந்துகிட்டு இருக்குது. உலக தலைவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உன்னிப்பாக ஒலிம்பிக் போட்டியை கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் வினேஷ் போகாட் அவர்கள் அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்று பதக்கத்தை உறுதி செய்திருந்த சூழலில் இன்னைக்கு அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்கின்ற தகவல் வெளியாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் அவருக்கான வாழ்த்து செய்திகளை குவித்து கொண்டிருந்த சூழலில் இப்படி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இது பற்றின கூடுதல் தகவலை தெரிந்து கொள்வதற்காக ரூஸ்டர் நியூஸினுடைய சீஃப் ஜேர்னலிஸ்ட் தோழர் ராகுல் அவர்கிட்ட தெளிவாக கேட்டுப்போம். இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்து என்னவா நினைக்கிறீங்க? என்ன சம்பவம் நடந்திருக்கும், என்னென்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் அதில் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? It is very very disheartening for all of us. கடந்த ஒரு ஆண்டுகளாக சாக்ஷி மலிக், வினேஷ் போகாட், இது போன்ற பல்வேறு வீரர்கள் ரோட்டில் இறங்கி தன்னுடைய அதிகாரத்திற்காக, உரிமைக்காக போராடிய பின் கூட இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸார்கள் அவர்களை புறக்கணிப்பதை நாம் பார்த்தோம். கங்கை நதியில் தன்னுடைய ஒலிம்பிக் பதக்கங்களை கூட கரைக்க பார்த்தார்கள். அது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு வார்த்தை கூட பிரைம் மினிஸ்டர் மோடி நாவிலிருந்து வரவில்லை. காரணம், அவருடைய கட்சியை சார்ந்த ஒரு எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு எதிராகவே இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. அதில் பல பெண் எம்பிக்கள் அவர்களும் குதித்து இமீடியட்டாக அந்த நபரை நீக்குங்கள் என்கிற விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்க, அதே பெண்மணி ஒரு வருஷத்திற்கு பின்பு மீண்டும் ஒரு முறை ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்கிறது நம்ம பார்த்தது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். வினேஷ் போகாட் ஒரு 100 கிராம் தான் அதிகமாக இருந்ததுனால அவருடைய இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் நடந்துருச்சுங்கிறதே ஒரு வருத்தத்துக்கு ஆனது விஷயம். பட் ஒரு ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரையில் அதற்கான ஒரு விதிமுறைகள் இருக்கும். நிச்சயமாக வினேஷ் போகாட் மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறு வீரர்கள் இது எல்லாமே சந்திச்சுட்டு தான் வருவாங்க. பிகாஸ் அந்த 50 கிலோகிராம்ங்கிற ஒரு கேட்டகரியில் 72 கிலோகிராம் கேட்டகரி இருக்கும், 80 கிலோகிராம் கேட்டகரி இருக்கும். ஸோ ஜூனியர், சீனியர் இது எல்லாமே அந்த கேட்டகரிஸ் இருக்கும். அந்த கேட்டகரிஸ்க்கான விதிமுறைகள் இருக்கும். இப்போது உதாரணத்திற்கு வினேஷ் போகாட்டுடைய கேட்டகரியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 கிலோகிராம் கேட்டகரியில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இதுக்கு முன்பு நடந்த போட்டியில் வினேஷ் போகாட்டுடைய வெயிட் 52ஆக இருந்தது. அவருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்தாங்க, நீங்கள் குறைச்சிக்கலாம்னு. யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பாடி நம்மளோட உடம்புல 70% தண்ணீர் தான் இருக்குது, ரத்தம் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபிசிஷியன்ஸுக்கோ இல்லை ஒரு இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் வீரர்களுக்கு இந்த விஷயம்லாம் நல்லாவே தெரியும். இந்த வெயிட்டை நான் கால்குலேட்டிவாக இது கொண்டுட்டு வரணும்னா அவங்களால நிச்சயமாக முடியும். ரொம்ப அதிகமாக வெயிட் இருந்தால் முடியாது. பட் 100-200 கிராம்ஸ் அண்ட் ஆல் ஆர் நாட் பிக் திங் ஃபார் தெம். அவங்களுக்கு அந்த பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இந்தியாவிலேருந்து போகும்போது ஒலிம்பிக்ஸ் போன்ற போட்டியில் கலந்து கொள்ளும்போது நமக்கான ஒரு டீம் அங்கே இருக்கும். அதில் டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஃபிசிஷியன் இருப்பாங்க, டயட்டீஷியன்ஸ் இருப்பாங்க, ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க, அண்ட் வீரர்களுக்குனே ஒரு சில பழக்கங்கள் இருக்கும். 52 கிலோகிராம் இருந்த வினேஷ் போகாட் நைட்டு பகல் பார்த்து அந்த தண்ணி இவ்வளோ தான் நீங்கள் குடிக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 200 ml நீங்கள் தண்ணி குடித்தாலும் அது உங்களோட வெயிட் கெயின் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு லிமிட்டட் தண்ணி கொடுப்பாங்க, லிமிட்டடான சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு வெயிட் நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் உங்களுடைய ஸ்கேலில். ஒரு 2 மணி நேரம் வெயிலில் நின்றுட்டு மறுபடியும் அந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மேலே கீழே தான் இருக்கும். ஒரு 100-200-300 கிராம்ஸ் இட்ஸ் நார்மல். ஈவன் 2 கிலோ வரை மேலே கீழே வந்துட்டுருக்கும். ஸோ அதுதான் இங்கே நடந்தது. போன போட்டியில் 52 கிலோவாக இருந்த வினேஷ் போகாட் அது எல்லாமே செஞ்சு 50 கிலோகிராம்ஸில் தான் நேற்று களத்தில் இறங்கி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்தார். யாரோட படைத்தார் அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம். பட் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, வினேஷ் போகாட் இந்த ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி 50 கிலோ அண்ட் 100 கிராம்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிக்வெஸ்ட் எடுத்து வைக்கப்பட்டது. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் சரி பண்ணிடுறோம். அது அவங்க ஏற்றுக்கலை. ஏற்றுக்கொண்டிருக்கணும். பிகாஸ் இட் இஸ் அ வெரி பிக் பொசிஷன், ஃபைனல்ஸ்க்கான ஃபைட். ஏன் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இதெல்லாம் கொடுக்கப்படலை, ஏன் அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கலைங்கிற ஒரு கேள்வியும் அங்கே இருக்குது.
வினேஷ் பொகாட்டை பொறுத்தவரையில் எப்படி அவங்க குறைப்பாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, த்ரெட்மில் பண்ணுவாங்க, வெயிலில் போய் நிற்பாங்க, சைக்கிளிங் பண்ணுவாங்க, ஓடுவாங்க, ஓட்டப்பந்தயம் மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த 100 கிராம்ஸ் ஒரு சில மணி நேரத்தில் வந்து குறைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த இஷ்யூ நேற்றுலேருந்து இட்ஸ் நாட் அபவுட் 100 கிராம்ஸ். இந்த வெயிட் இஷ்யூ வந்து தொடர்ந்து வினேஷ் பொகாட்டோட இருந்தது. நேற்று நைட்டு கூட எனக்கு வந்து ஒரு தகவல் படி பார்த்தீர்கள்னா, ஷீ வாஸ் ஹேவிங் சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டுங்கிற விஷயம் இருந்தது. நைட் ஃபுல்லாக அவங்க வந்து அதில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, அவரோட டயட்டில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. நேற்று மட்டுமல்ல, நேற்று முழுதினம் பட் நைட் வரை அவருடைய வெயிட் குறையாதது தெரிய வந்தது. பட் ஷி வாஸ் சம்வேர் க்ளோஸ் டு ரீச்சிங் 50 kilograms. காலையில் போட்டிக்கு முன்பு அந்த வெயிட் பார்க்கும்போது ஷி வாஸ் 100 grams எக்ஸ்ட்ரா அண்ட் ஷீ ஹட் கான் த்ரூ. பட் இந்த இடத்துல இன்னொரு சில விஷயங்களை நீங்கள் பார்த்தே ஆகணும். எப்படின்னா, ஜப்பான் வீரர் யூஇ சாசுகி 82 போட்டிகளில் கலந்து கொண்டு 82 போட்டிகளில் ஒரு முறை கூட தோற்காத ஒரு பெண்மணியை நேற்று வினேஷ் பொகாட் தோற்கடிச்சிருக்காரு. தட் இட் செல்ஃப் இஸ் அ வெரி பிக் நம்பர். இந்த போட்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, வினேஷ் பொகாட் ஷி காட் பிரான்ஸ். நவ் சில்வர் அண்ட் கோல்டுக்கான போட்டி தான். ஆமாம், சில்வர் அண்ட் கோல்டுக்கான போட்டியும் போது ஷி காட் டிஸ்குவாலிஃபைடு, ரைட்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வருக்கான தான் போட்டி. அப்படி தோர்த்துறதால் கூட வினேஷ் பொகாட்டுக்கு சில்வர் கிடச்சிருக்கும். பட் ஹியர் ஷி காட் டிஸ்குவாலிஃபைடு. அப்போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய போட்டியில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய சாரா ஹெல்டே பிராண்டுக்கு கோல்டு மெடல் கிடச்சிருது, போட்டியிலே கலந்துக்கலாமல், ரைட்? ரெண்டாவது, ஷீ இஸ் டிஸ்குவாலிஃபைடு, அதனால இப்போ சில்வர் யாருக்குமே கிடைக்காது, ரைட்? நவ் இட் இஸ் ஓன்லி கோல்டு அண்ட் பிரான்ஸ் மெடல் மட்டும்தான், சில்வர் இந்த இதில் கேட்டகரியில் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் காட்டணும். திஸ் இஸ் ESPN. ஐ வுட் லைக் யூ டு ஷோ த ஸ்க்ரீன். ESPN இந்தியா தன்னுடைய இந்த ஃபோட்டோவை நீங்கள் காட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிக்சர். ESPN இந்தியா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான பதிவை வெளியிட்டிருக்காங்க. இயர் ஆஃப் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் த ஃபெடரேஷன் சீஃப், ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய சீஃபான பிரிஜ் பூஷன் சரண் சிங் எதிராக ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த பெண்மணி போட்டியில் கலந்து கொண்டு 40 நாட்கள் வரை அந்த பிளாட்ஃபார்ம்லலாம் படுத்து உண்ணாவிரதம் இருந்து பல்வேறு விஷயங்களை செஞ்ச பின் கூட வாஸ் பீட்டன் ட்ராக்ட் பை போலீஸ். அடி வாங்கி தரதரவென்று இழுத்து சென்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நியர்லி இம்மர்ஸ்ட் ஆல் ஹர் மெடல் இன் த கங்கா. ஆல்மோஸ்ட் தன்னுடைய பதக்கங்களை வந்து கங்கை நதியில் கரைக்கவும் பார்த்தார். அண்டர்வெண்ட் அ நீ சர்ஜரி. 6 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு நீ சர்ஜரி நடந்திருக்கு, அதுவும் அங்கே குறிப்பிட்டிருக்கார்கள். சீல்ட் ஹர் ஒலிம்பிக் ஸ்பாட் ஆஃப்டர் அன்ஃபர்கிவிங் குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ். தனக்கான பதக்கத்தை சீல் உறுதிப்படுத்திட்டு வந்திருக்காங்க. became the first Indian women wrestler to qualify for 3 successive Olympic. 3 ஒலிம்பிக் தொடர்ந்து வினேஷ் பொகாட்டை வந்து அடிக்கிறதுக்கு ஆளே இல்லாதபடி அவர் வந்து வந்திருக்காரு. And now she is beaten undebatable defending champ, won 2 more bouts to become the first Indian to reach wrestling Olympic final. இது நேற்று போட்டது அவர், ரைட்? இந்தியாவுடைய முதல் பெண்மணி ரெஸ்லிங் ஃபெடரேஷனுடைய ரெஸ்லிங் ஒலிம்பிக்கோடைய ஃபைனல்ஸுக்கு போன அந்த பெண்மணின்னு பாராட்டி பேசியிருக்காங்க. வேர்ட்ஸ் ஃபெயில் டு அப்ரிஷியேட் வாட் வினேஷ் பொகாட் ஹேட் ஜஸ்ட் டன். எங்கள்கிட்ட வார்த்தைகளே இல்லை. ESPN இஸ் அ வெரி பிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்போர்ட்ஸ். அந்த இடத்துல இருந்து இது போன்ற அவங்க வந்து அரசாங்கத்தை விமர்சிச்சிருக்காங்க, அந்த பெண்ணை பாராட்டியும் பேசியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி பிக் காமெண்ட் பை ESPN. ESPN மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறு தலைவர்கள் நேற்றிலிருந்தே பல்வேறு மீடியா ஹவுசஸ்கள், எங்கள் போன்ற ஜேர்னலிஸ்ட்கள் இவரை வந்து பாராட்டித்தான் பேசிகிட்டு இருக்கோம். என்ன செய்ய போகிறீர்கள் மோடிஜி? ஏன்னா மோடிஜியோடைய ஒரு வீடியோ நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். எப்படி அனைத்து ஒலிம்பிக் வீரர்களை கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வைத்து பாராட்டி டீ காஃபி எல்லாம் கொடுத்து ரொம்பவே பெருமைப்படுத்தினார். பட் அதுக்கப்புறம் அவர்களுக்கே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது he didn't even put a tweet in favor of them. தன்னுடைய எம்பியை நீக்க கூட இல்லை.
எம்பியை நீக்கலை, எந்த விதமான ஆக்ஷனும் அவர் மீது எடுக்கப்படலை. யூனோ அதே பார்லிமெண்ட்டில் அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். புதிய பார்லிமெண்ட்டில் ஹி வாஸ் டேக்கிங் செல்ஃபி. அதே நாள் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த ஃபோட்டோ, ஒரு பக்கம் புதிய பார்லிமெண்ட் இனாகுரேஷன் நடக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுக்கப்படுது. தரதரவென்று இழுத்து சென்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். ஏன்னா இது எல்லாமே நடக்கும்போது எப்படி ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை எவ்வளோ அவங்க வந்து டீமோட்டிவேட் செஞ்சிட்ருக்காங்கங்கிற விஷயம் வந்து ரொம்பவே தெளிவாக தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவங்க வெற்றி பெறும் போது எந்த விதமான பதிவும் போடல. ஒட்டுமொத்த உலகமும் அவருக்கான வாழ்த்து செய்தியை குவிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்த மிகப்பெரிய இன்னல்கள் எல்லாம் தாண்டி, போராட்ட களத்தை எல்லாம் தாண்டி மீண்டும் போட்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றுக் கொடுத்துருக்காருன்ட்டு ஈவந்தோ ராகுல் காந்தி வந்து ரொம்ப பெருமிதம் புல்லரிக்கிற மாதிரியான ஒரு பதிவை வந்து போட்டிருந்தாரு. நரேந்திர மோடி எந்த விதமான ஒரு பதிவையும் போடலை. ஆனால் இன்னைக்கு ஒரு பதிவு வந்து பதிவிட்டிருக்கார் நரேந்திர மோடி. பிடி உஷா அவர்களை போயிட்டு மேல்முறையீடு செய்யணும், ஸோ அவங்களுக்கான நீதியை வந்து பெற்றுத்தரணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு பதிவும் வந்து சமூக வலைதளத்தில் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவர்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அவர்களுக்காக குரல் கொடுக்காத நரேந்திர மோடி இவர்கள் வாங்கி குவிக்கக்கூடிய தங்கப்பதக்கத்தை மட்டும் இந்திய தேசத்திற்காக உரிமை கொண்டாடுவது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்ற கேள்விகளும் சமூக வலைதளத்தில் வருது. அது எப்படி? நாட் ஓன்லி பிடி உஷா, ஈவன் முகேஷ் அம்பானியோடைய மனைவி நீதா அம்பானி இஸ் அ மெம்பர் ஆஃப் ஒலிம்பிக் செலெக்ஷன் டீம். அப்போ அவங்களும் பெரிய அளவில் பேசியிருக்கணும், பிடி உஷா பேசியிருக்கணும். இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுகிறது ஒரு அளவில் நான் ஈவன் ஐ சப்போர்ட், பிகாஸ் இந்த இடத்துல நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாது. அவர் வந்து தன்னுடைய அரசியல் கட்சியை காப்பாற்றுறதுக்காக என்ன செஞ்சால் கூட இன்றைக்கி when it came on a sportsman that இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா டெஃபினட்டாக ஆஸ் அ கண்ட்ரி, ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் he had to ஸ்பீக் அண்ட் அவர் வந்து பேசியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த இடத்துல வந்து நீங்கள் அரசியலை கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே அழிஞ்சிரும் அந்த இடத்துல. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் கர்கே அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல இவருடைய ட்வீட்டை படித்து பார்க்கும்போது எந்த விதமான அரசியலையும் அவர் கொண்டுட்டு வரல. He says India's pride Vinesh Phogat defeated world champion but has been disqualified due to technical reason. ஒரு டெக்னிக்கல் ரீசன் காரணத்தால் தான் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இது வந்து ரொம்ப மனதை வேதனைக்கு ஆளாக்கி. She went through a lot, from protesting at footpath for justice to reaching pinnacle podium of Olympic. ஃபுட்பாத்லேருந்து அவருடைய போராட்டத்தை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு அவர் வந்து வளர்ந்துருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இழந்தது ஒரு மிகப்பெரிய வேதனையை கொண்டுட்டு வருதுன்னு அவர் எழுதுறாரு. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்ட்ரெஸிங் ஆஃப் வாட் ஷீ மஸ்ட் பி கோயிங் த்ரூ. இன்றைக்கி அந்த பெண்ணுடைய மனவேதனை எவ்வளோ இருக்கும்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதை நினச்சி எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. த கவர்மெண்ட் ஷுட் மேக் ஆல் எஃபர்ட்ஸ் to make an appeal with IOC media and provide justice to the champion. இந்தியன் அரசாங்கம் நிச்சயமாக பாரிஸ் ஒலிம்பிக் டீமில் போய் கலந்து கொண்டு எல்லா விஷயங்களையுமே பார்த்து எப்படியெல்லாம் அந்த பெண்ணுக்கு வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கணுங்கிற விஷயத்தை வந்து அவங்க செஞ்சே தீரணுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். We all are with you, Vinesh Phogat, and our prayers are with you. Your courage and forever inspiring. நாங்கள் எல்லாருமே உங்களோட நிற்கிறோம் வினேஷ் பொகாட். உங்களுடைய கரேஜ் எங்களை வந்து இன்னும் அதிகமாக இன்ஸ்பயர் செஞ்சிட்ருக்கு. வி பிலீவ் தட் யூ வில் ரிட்டர்ன் டு த ரிங் வித் கிரேட் டிட்டர்மினேஷன். நீங்கள் மறுபடியும் இந்த ரிங்கில் வருவீங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்பவே உறுதியாக தெரியும். டெஃபினெட்லி யூ வில் கம் பேக்குங்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. ஸோ மல்லிகார்ஜுன் கர்கே மட்டுமல்ல, பல்வேறு ஈவன் குஷ்பு ஹேட் டன் இட், அண்ட் பல்வேறு பிஜேபி சார்ந்த நபர்கள், காங்கிரஸை சார்ந்த நபர்கள் எல்லாருமே வினேஷ் பொகாட்டை வந்து இன்றைக்கி பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. வினேஷ் பொகாட் தோர்த்து வெளியில் வரல. ஷி காட் டிஸ்குவாலிஃபைட் டியூ டு சர்டன் திங்ஸ். அண்ட் டெஃபினட்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் மக்கள், இந்திய மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் எடுத்து வைக்கணும். பெரிய பிளாட்ஃபார்மில் எடுத்து வைக்கும்போது she will definitely get some justice soon for sure. Thank you. நிச்சயமாக நம்மவும் பார்ப்போம் இந்திய அரசாங்கம் என்ன செய்கிறது, ஒலிம்பிக் என்ன செய்கிறது என்று. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.